இது மாதிரி தான் உங்க போனும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம எப்படி படிக்கிறது, அதுக்கான வேஸ் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட், உங்க போன்ல ஃபோக்கஸ் மோட் அப்படிங்கிற ஒரு மோட் இருக்கு. ஸோ இந்த மோடை நீங்க ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எஜுகேஷன் ரிலேட்டட் ஸ்டடி ஆப்ஸ் மட்டும் நீங்க ஆன்ல வந்து வச்சுக்கலாம். உங்களை அதிகமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அன்வான்ட் சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்க படிக்கிறப்ப ஃபோக்கஸ்டா படிக்கலாம். அண்ட் இப்போ புதுசா ஆண்ட்ராய்டு 13ல இருந்து மோட்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸ் அப்படிங்கிற ஒரு புது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதுல நீங்க டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஸ்டடி மோட் அப்படிங்கிற ஒரு மோட கிரியேட் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள ஸ்டடி ரிலேட்டட் ஆப்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ படிக்கிறப்ப இந்த மோட கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒன்லி ஸ்டடி ரிலேட்டட் ஆப்ஸ் மட்டும் தான் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அதர் ஆப்ஸ் எதுவும் இருக்காது. இதே மாதிரி iOS-க்கும் சிமிலர் ஆப்ஷன்ஸ் இதே மாதிரி ஃபோக்கஸ்டா படிக்கிறதுக்கு இருக்கு. ஆனா ஆண்ட்ராய்டு அளவுக்கு iOS-ல இருக்க ஆப்ஷன்ஸ் நல்லா இருக்காது. அதை உங்களால ஈஸியா பிரீச் பண்ணிட முடியும். iOS பீப்புள், ஐ எம் சாரி. இப்போ நீங்க கம்ப்ளீட்டா பிசிக்கலா தான் படிப்பீங்க, புக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க, போனே யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. நீங்க வந்து ஜென் மோட் அப்படிங்கிற இந்த மோட் இல்லைன்னா ஃபாரஸ்ட் ஆப் இந்த மாதிரியான ஆப்ஸை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா உங்க போனை லாக் பண்ணி தூக்கி போட்டுடலாம். இன்னொரு வே இருக்குது. நீங்க சிம்பிளா உங்களோட போனை உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு நீங்க வாட்டுக்கு நிம்மதியா படிக்கலாம். மெத்தட் நம்பர் 2, ரிவர்ஸ் பொமோட்ரோ. ஃபர்ஸ்ட் பொமோட்ரோ டெக்னிக் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த டெக்னிக்ல 30 மினிட்ஸ்க்கு நான் படிப்பேன், ஃபோக்கஸ்டா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமர் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ் பிரேக். ஸோ இந்த டைம் அப்ப 30 மினிட்ஸ் படிக்கிறப்ப படிக்கிறதுல மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணும். அண்ட் 5 மினிட்ஸ் பிரேக் அப்ப நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்ரி 4 பொமோட்ரோ சைக்கிள்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு லாங் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ளோ டைம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃப்ளோ டைம்ல நீங்க ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களால எவ்வளோ நேரம் அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்க முடியுதோ அவ்வளோ நேரம் கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பொமோட்ரோ மாதிரி இங்க ஒரு டைம் லிமிட் கிடையாது. 30 மினிட்ஸ் தான் படிப்பேன், 30 மினிட்ஸ் தான் இந்த வேலையை பார்ப்பேன் அப்படிங்கிற லிமிட் கிடையாது. இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா பொமோட்ரோல நம்ம 30 மினிட்ஸ் முடிச்சுட்டு பிரேக் எடுத்துட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்றப்ப திரும்ப நம்ம இருந்த அந்த பேஸ் அந்த ஸ்பீடுக்கு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஆகும். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முடிஞ்சிடும். திரும்ப அந்த பேஸ் வருவீங்க, அடுத்த பிரேக் எடுத்துருவீங்க. ஸோ இப்படி நெக்ஸ்ட் அடுத்த பிரேக் எடுக்கிறப்ப அந்த சைக்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாம அந்த ஸ்டடி ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாம அங்கங்கே பிரேக் விட்டுக்கிட்டே இருக்கும். பட் ஃப்ளோ டைம் அப்படி கிடையாது. உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ இன்டெப்த்தாக அதுக்குள்ள அந்த பர்டிகுலர் டாபிக்குள்ள நீங்கள் இன்டெப்த்தாக போய் படிக்கலாம், இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். எப்போ உங்கள் பிரெயின் வந்து ஃபெட்டிக் ஆகுது, எனக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லி கதறதோ கேட்குதோ, ஸோ அப்போ மட்டும் ஒரு ½ அன் ஹவர் இல்லை ஒரு 1 ஹவர் பிரேக் எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளோ டைம்ல உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய பிரேக்கை வந்து நீங்க டைம் வச்சு ஒரு டைமர் செட் பண்ணி 30 மினிட்ஸ் 1 ஹவர் அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. ஸோ இதுதான் பொமோட்ரோவுக்கும் ஃப்ளோ டைமுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அந்த இதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் பொமோட்ரோ. ஒரு சூப்பர் ரூல் இருக்கு, அதுதான் 2 மினிட் ரூல். இது எப்படின்னா ஃப்ளோ டைம் முடிச்சுட்டு பிரேக் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு லாங் பிரேக், அது முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெசிடன்சி வந்து நமக்கு இருக்கும் நம்ம பிரெயினுக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 2 மினிட் மட்டும் நான் இதை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பிரெயினை வந்து ஹேக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆஃப்டர் 2 மினிட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு அந்த டாபிக் பிடிக்கும். நீங்க நினைச்சதை விட நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் படிப்பீங்க. இந்த 2 மினிட்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களவே அறியாம நீங்க ரொம்ப நேரம் படிப்பீங்க. ஸோ இந்த ஃப்ளோ டைம் டெக்னிக் நீங்க படிக்கிற சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தா மட்டும்தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை அப்படின்னா நீங்க பொமோட்ரோ டெக்னிக் போறதே பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் நம்பர் 3, ரிவார்ட் சிஸ்டம். இது என்ன? ஸோ இப்போ நான் என்னோட நீட் பிஜி ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 1 வீக் ஃபுல்லாக நான் வந்து கண்டினியூஸாக நான் என்னென்ன டாபிக்ஸ்லாம் படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் போட்டிருக்கணும். அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சா அட் த எண்ட் ஆஃப் த வீக் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போவேன், ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவார்டு வந்து முன்னாடியே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களோட டாஸ்க்கை ஃபுல்லாக முடிச்சாதான் இந்த ரிவார்டை நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கணும். ஸோ இதை நீங்கள் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் இதை முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு வந்து எனக்கு பிடிச்ச இந்த ஒரு ஃபுட்டு வந்து சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்ச இந்த சாக்லேட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் டேர்ம் கோல்ஸை ஈஸியாக அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க ரொம்பவே டிசிப்ளின்டா இருக்கணும். நீங்க என்ன டாஸ்க் வச்சிருக்கீங்களோ, என்ன கோல் வச்சிருக்கீங்களோ அந்த கோலை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாதான் நான் அந்த ரிவார்டை வந்து பார்த்தா வாங்கிக்கிறேன், அந்த ரிவார்டை வந்து பார்த்தா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். இவ்வளோ டிசிப்ளின்டா இருந்தாதான் உங்க பிரெயின் வந்து ட்ரெயின் ஆகும். இப்படி பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணினாதான் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். மெத்தட் நம்பர் 4, பாடி டப்ளிங். ஸோ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கூடவே உங்கள் ரூம்லேயே பக்கத்தில் இன்னொருத்தர் அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இல்லை அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை பார்த்து மோட்டிவேட் ஆகி நீங்கள் இன்னும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா படிப்பீங்க. அவங்க ஃபோக்கஸ்டாக வேலை பார்க்குறாங்க அப்படின்ட்டு நீங்களும் இன்னும் ஃபோக்கஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா படிப்பீங்க.
ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் படிக்க போகிறேன், நான் இந்த வேலையெல்லாம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வரும். ஸோ அதனால அந்த ஒர்க்கை நான் அக்கம்ப்ளீஷ் பண்ணுறதுக்காக கான்சென்ட்ரேஷனோட அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா படிப்பேன். அல்டிமேட்டா நீங்கள் வீட்டில இருந்து நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதோட ஒரு எஜுகேஷன் கோச்சிங் சென்டருக்கு போய் பண்ணுறது பெட்டர். இதுக்காக தான் நாங்கள் அச்சீவ் நீட் டீம் எம்எம்சில இருந்து வந்திருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அண்ட் இப்போ நீட் எக்ஸாமில் டாப் மோஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணி எம்எம்சியில் எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அச்சீவ் நீட் டீம் இன் கொலாபரேஷன் வித் எடு ஐடியல் அகாடமி பெரம்பூர் நாங்கள் சேர்ந்து நீட் 2025 ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் இதுக்கு ஸ்காலர்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ண போகிறோம். இது பற்றிய டீட்டெயில்ஸ் பின்னாடி சொல்கிறேன். எடு ஐடியல் அகாடமி பெரம்பூர்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்கு அண்ட் இந்த கொலாபரேஷன் மூலியமா இந்த கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் திங் நீட் எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டிஸ் ஃப்ரம் எடு ஐடியல் அகாடமி உங்களுக்கு டீச் பண்ண போறாங்க. அதுவும் எம்சிக்யூ ஓரியன்டா இருக்க போகுது. அண்ட் இது இல்லாம எங்களோட ஏஐஎன் ரிசோர்சஸ் அச்சீவ் நீட்டோட கம்ப்ளீட் ஆப் ரிசோர்சஸும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ண போறோம். இதுல என்னென்னலாம் இருக்கு, கம்ப்ளீட் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எம்சிக்யூ ஓரியன்ட் அப்ரோச்ல எல்லா தியரிஸும் வந்து பார்த்தோன்னா இருக்கு. இது இல்லாம ஒவ்வொரு எம்சிக்யூவும் எப்படி சால்வ் பண்ணணும், நீட் எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க, எக்ஸாமினரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் நாங்க ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும் பிளஸ் அனலைஸ் பண்ணி வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கோம். சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்குது, கிராண்ட் டெஸ்ட் இருக்குது அண்ட் மச் மோர். அண்ட் இதெல்லாம் இல்லாம இன்னும் வீக்லி 720 மார்க்ஸ் நீட் பேஸ்ட்ல டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். அண்ட் இது எல்லாமே நாங்க அச்சீவ் நீட் டீம் எம்எம்சி எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸே வந்து பண்ண போறோம். நாங்களும் எங்களோட நீட் ப்ரிப்பரேஷன் அப்ப என்னதான் தியரி நிறைய படிச்சிருந்தாலும் நல்ல ஃபேக்கல்டிஸ் வந்து சொல்லி கொடுத்திருந்தாலும் அதை அப்ளை பண்றதுக்கு எங்களுக்குமே கஷ்டமா தான் இருந்துச்சு. இதே விஷயம் உங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா இருக்கும், எப்படி ஒரு எம்சிக்யூ வந்து பார்த்தோன்னா சால்வ் பண்றது அப்படின்ட்டு அதை நாங்களே சொல்லி தர போறோம். வீக்லி எம்சிக்யூ டிஸ்கஷன் பை எம்எம்சி எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்ட டாக்டர்ஸ் எல்லாரும் வந்து இங்க உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷன் ப்ரொவைட் பண்ண போறாங்க. அண்ட் இது இல்லாம நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களில் சில பேருக்கு 100% டியூஷன் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ண போறோம். அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், உடனே கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வர ஆகஸ்ட் 15 எடு ஐடியல் அகாடமி பெரம்பூர் பிரான்ச்ல நடக்க போகுது. இது ஃபுல்லி ஒரு நீட் பேஸ்ட் டெஸ்ட் 720 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ண போறோம். டைமிங் மார்னிங் 10 AM இருந்து 1:30 PM ஆகஸ்ட் 15. மறந்துடாதீங்க, டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன் இன்னும் வெயிட் பண்றீங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. அண்ட் எங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டிக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. இது பத்திய ஃபர்தர் அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்க வரும். இன்னும் இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் பத்தி இந்த கோர்ஸ் பத்தி டவுட்ஸ் ஏதாவது இருக்கா, வருத்தமே படாதீங்க, ஹெசிடேட்டே பண்ணாம உடனே கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய டைமிங்ஸ் மார்னிங் 10 AM இருந்து ஈவினிங் 6 PM வரைக்கும். இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை பர்சனலாக நாங்கள் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் எல்லாருமே அச்சீவ் நீட் டீம் எல்லாரும் எம்எம்சி எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆகஸ்ட் 15 பெரம்பூர் எடு ஐடியல் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்போம். ஸோ வந்து அட்டன் பண்ணுங்க. வேற ஒரு கோச்சிங் சென்டரில் உங்க பசங்க படிச்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, வந்து அட்டன் பண்ணுங்க. அவங்க எந்த ஸ்டேஜ் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. அண்ட் எங்களை பார்த்து எங்ககிட்டயும் பேசுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.